யோசிச்சு பாருங்க, ஒரு கேஸ் சரியா 11 வருஷமா கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா கடைசில வெறும் 2 நாள் லேட் ஆச்சுன்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக மொத்த கேஸையும் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. எப்படி இது சாத்தியம்? வாங்க இந்த ஆச்சரியமான சட்ட போராட்டத்தோட முழு கதையும் பார்க்கலாம். சரி, நாம இந்த கதைய வழக்கம் போல ஆரம்பத்திலிருந்து பார்க்காம கடைசியிலிருந்து ஆரம்பிப்போம். இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு பல வருஷமா நடந்த ஒரு வழக்க ஒரே நிமிஷத்துல முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சி அளிக்கிற தீர்ப்பு தான். இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இந்த தொகைதான், 5,40,000 ரூபாய். ஒருத்தருக்கொருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க மத்திய நடந்த ஒரு கடன் பரிவர்த்தனை இது. அந்த கடனை திருப்பி தர்றதுக்காக ஒரு செக் கொடுத்தாங்க. ஆனா இங்க தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்குது. பேங்க்ல அக்கவுண்ட்ல காசு இல்ல, அதனால அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். கடன் கொடுத்ததும் உண்மை, செக் பவுன்ஸ் ஆனதும் உண்மை. அப்புறம் எப்படி 11 வருஷம் கழிச்சு இந்த கேஸ மொத்தமா தள்ளுபடி செய்ய முடியும்? அப்படி என்னதான் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கும்? அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். பாருங்க, 2010ல கடன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2013 ஜூலைல கடனை அடைக்க செக் கொடுத்திருக்காங்க. அது ஒரு வாரத்துல பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல லீகல் நோட்டீஸ், அக்டோபர்ல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இத பார்த்தா எல்லாமே சரியா ஒரு வழக்கமான செக் பவுன்ஸ் கேஸ் மாதிரி தானே தெரியுது. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நாம நினைக்கும் போதுதான் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. கோர்ட்ல அவங்க வச்ச முதல் அடியிலேயே இந்த கேஸோட மொத்த தலைவிதியும் மாத்துன ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு இதுதான். கேஸ் ஃபைல் பண்றதுல 2 நாள் தாமதம். சட்டப்படி 1 மாசத்துக்குள்ள புகார தாக்கல் செஞ்சிருக்கணும். ஆனா புகார் கொடுத்தவருக்கு வைரல் ஃபீவர் இருந்ததால அந்த டெட்லைனை மிஸ் பண்ணிட்டாரு. இங்கேதான் சட்ட நடைமுறையில ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. பாருங்க, சரியா என்ன பண்ணிருக்கணும்னா, முதல்ல இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு கோர்ட்டுக்கிட்ட கேட்டு அந்த தாமதத்துக்கு மன்னிப்பு வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் கோர்ட் அந்த கேஸ விசாரணைக்கு ஏத்துக்கணும். ஆனா இங்க என்ன நடந்துச்சு? கோர்ட் முதல்லயே கேஸை ஏத்துக்கிட்டு விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க. பல வருஷம் கழிச்சுதான் அந்த 2 நாள் தாமதத்தையே மன்னிச்சிருக்காங்க. அதாவது செய்ய வேண்டிய வரிசைய அப்படியே மாத்தி செஞ்சுட்டாங்க. கீழே இருக்கிற கோர்ட்ஸ், அதாவது உயர் நீதிமன்றம் வரைக்கும் இது ஒரு பெரிய தப்பா பார்க்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு சின்ன ப்ரொசீஜர்ல நடந்து தப்பு தான், சரி செஞ்சுக்கலாம், எப்படியும் தாமதத்தை மன்னிச்சாச்சுல, அப்புறம் என்ன அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மேல்முறையீடு செஞ்ச நாகேஷ் இல்ல, இது சின்ன தப்பு கிடையாதுன்னு வாதிட்டார். அவரோட மொத்த வாதமுமே உச்ச நீதிமன்றத்துல சட்டத்துல என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதை வச்சுதான் இருந்துச்சு. அந்த சட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி காக்னிசன்ஸ் அப்படின்ற இந்த முக்கியமான வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு புகாரை பார்த்துட்டு சரி இதுல விசாரிக்கிறதுக்கு விஷயம் இருக்குன்னு கோர்ட் அதிகாரப்பூர்வமா அந்த கேஸை கையில எடுக்கிறது தான் காக்னிசன்ஸ். இதுதான் ஒரு கேஸோட ஃபார்மல் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப பாருங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு. செக்ஷன் 142ல புகார்தாரர் தாமதத்துக்கான காரணத்தை சொல்லி கோர்ட்ட திருப்திப்படுத்தினால், எனில் அந்த தாமதத்துக்கு பிறகும் கோர்ட்டு புகார காக்னிசன்ஸ் எடுக்கலான்னு சொல்லுது. இங்க எனில்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது முதல்ல திருப்தி படுத்தணும், அதுக்கப்புறம் தான் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். வரிசை ரொம்ப முக்கியம். இன்னும் சிம்பிளா புரியணும்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்னே வச்சுக்கோங்களேன். அம்பையர் முதல்ல 2 டீமும் விளையாட தகுதியானவங்க தானே செக் பண்ணிட்டு தானே மேட்ச் ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு மேட்ச் ஆரம்பிச்சு 2 ஓவர் போட்டதுக்கு அப்புறமா போய் ஒரு நிமிஷம் உங்க டீம்ல விளையாட தகுதி இருக்கான்னு பாக்குறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே கதை தான் இங்க. சரியா 11 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அங்க மத்த எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காம இந்த ஒரே ஒரு ப்ரொசீஜர் தப்ப மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, தாமதத்துக்கான காரணத்தை ஏத்துக்கிட்டு அத மன்னிக்கிற விஷயம் கேஸ காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும், அதுதான் சட்டம் அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க. அந்த தெளிவான சட்ட விளக்கத்தோட விளைவு மொத்த கேஸும் ரத்து செய்யப்பட்டது. ஆமா, 11 வருஷமா நடந்த விசாரணை வாதங்கள் எல்லாமே செல்லாதுன்னு அறிவிச்சு வழக்கையே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. கடைசியா ஜான்வரி 6, 2026ல, அதாவது புகார் கொடுத்து 11 வருஷத்துக்கும் மேல ஆன பிறகு அந்த சட்ட போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. தப்பா ஆரம்பிச்ச ஒரு பயணம் இத்தனை வருஷம் கழிச்சு முடிவுக்கு வந்தது. சரி, இந்த ஒரு கேஸ பத்தி பேசிட்டோம். ஆனா இத தாண்டி இந்த விஷயம் ஏன் இவ்வளவு முக்கியம்?
ஒரு 2 நாள் தாமதத்துக்காக நடந்த இந்த 11 வருஷ போராட்டத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இது நமக்கு சட்டத்தோட ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. அதாவது சட்டம்ங்கிறது ஒண்ணுக்கப்புறம் இன்னொன்னுன்னு ஒரு சரியான வரிசையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. நாம டெக்னிக்காலிட்டின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் வெறும் பேப்பர் ஒர்க் இல்ல, அதுதான் நியாயத்தை உறுதி செய்யற அடிப்படை விதிகள். சட்ட நடவடிக்கைகளோட வரிசையை நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. முதல் படியில தப்பு செஞ்சா அதுக்கு மேல கட்டுற எல்லாமே செல்லாததாகிடும். சுருக்கமா சொல்லணும்னா சட்டத்தோட பார்வையில முதல் அடிதான் எல்லாமே. இந்த வழக்கு நமக்கு ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த புரிய வைக்குது. உங்க புகார்ல எவ்வளவுதான் உண்மை இருந்தாலும் சரி, நீங்க அது கொண்டு போற வழி, அதாவது அந்த ப்ரொசீஜர் தவறான அடித்தளத்தில் இருந்துச்சுன்னா நீங்க கட்டின கோட்டை மொத்தமும் ஒரு நாள் சரிஞ்சிடும்.